பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அழகான ஒரு சூப்பர் வார்த்தை இல்லை? அற்புதத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு அதிசயம் நடக்கணும், எனக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்யணும். எல்லாருமே காத்துட்ருக்குறோம்ல. ஊழியர்கள் அற்புதம் நடக்கணும் காத்திருக்காங்க, விசுவாசிகள் அற்புதம் நடக்கணும் காத்திருக்கிறாங்க, உலக ஜனங்கள் அற்புதம் நடக்கணும் காத்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலுமே அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்ல. ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுடைய மதிப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் பொருளுக்கு தகுந்த மாதிரி டூப்ளிகேட்டு வந்துருச்சு. போலீஸ் எப்படி எந்த அளவுக்கு பெருகிறார்களோ திருடனும் அந்த அளவுக்கு பெருகிறதா இருக்கிறான். எந்த அளவுக்கு ஊழியங்கள் வளர்கிறதோ அந்த அளவுக்கு பிசாசுடைய ஆளுகையும் அதிகமாக தான் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு பரிசுத்தம் பெருகி கொண்டு இருக்கிறதோ அசுத்தமான ஜனங்களுடைய கிரிகளும் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. நமக்கு அற்புதம் வேண்டுமானால், ஆணுடைய பிள்ளைகள் அதிசயத்தை சுதந்து கொள்ள வேண்டுமானால், அற்புதங்கள் நடக்குமானால் ஒரே ஒரு விஷயம் செய்யணும். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். நாளைக்கு எனக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்று எனக்கு ஒரு பரிசுத்தம் தேவை. தேவன் விரும்புகிற பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பரிசுத்தம் இருக்கிறது. அது எப்படி பரிசுத்தம்? சிலர் நினச்சிக்குவாங்க, நீ ஜெபம் பண்ண எல்லாம் சரியாயிடும், நீ பாடிடு எல்லாம் சரியாயிடும். ஒன்றும் வராது. பரிசுத்தம் என்பது வேற, ஜெபம் என்பது வேற. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியோட கூட ஜெபமும் அருவருப்பானது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வேதம் இல்லாமல் நாம் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு ஒரு அருவருப்பு தான் வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், அந்த பரிசுத்தத்தை சப்மிட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அற்புதத்துக்கெல்லாம் கர்த்தர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறார். என்ன தெரியுங்களா? பரிசுத்தம்தான். அழகான ஒரு பழைய பாட்டு, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே. அந்த பரிசுத்த தெய்வத்தை நாம் நேசிக்கணும், நாம் விசுவாசிக்கணும். பரிசுத்தம் 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 என்று நம்முடைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஏங்குறீங்களா? நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்படுவீங்க. இந்த தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சபைக்கு டைமிங்க்கு வர மாட்டாங்க. எனக்கு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி மன்றாடுவாங்க. ஊழியத்திற்கு வரவே மாட்டாங்க. எனக்கு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி மன்றாடுவாங்க. கர்த்தர் கேட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லி மன்றாடுவாங்க. வியாதிஸ்தர்களை கவனிக்கவே மாட்டாங்க. எனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்களுக்கு மத்தியில் தடுமாறிட்டு இருக்கவங்களை நம்பவே மாட்டாங்க. எனக்கு அற்புதம் செய்யணும்னு நம்புவாங்க. அற்புதம் செய்யணும், ஆண்டவர் எனக்கு இன்னும் செய்யலையே அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு ஒருவரை தெரியும். அவங்க போகிற சபைக்கு அந்த சகோதரர் உண்மையாக இருக்க மாட்டார். அவர் போயிட்டுருக்கிற சபைக்கு அந்த ஊழியருக்கு உண்மையாக இருக்க மாட்டார். அவர் 4-5 இடத்துல தொடர்பு வைத்துக்கிட்டு அவருடைய வாழ்க்கையில் ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருப்பார். கடைசியில் தேவன் சில வேதனைகள் அந்த குடும்பத்துக்கு அனுமதித்தார். அவங்க மனம் திரும்பவே இல்லை. அவங்க பாவம்னு நினச்சி அந்த போயிட்டுருக்கிற அந்த சபையில் இருக்கிற சிலர் அவங்கள தொடர்பு வச்சுக்கிட்டாங்க. பாஸ்ட்டுக்கு தெரியாமல், அந்த ஊழியருக்கு தெரியாமல் அங்கே போவதும் வருவதும். அப்படி இருக்கும்போது பாவம் 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 என்று போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கடைசியில் கர்த்தர் பார்த்தார். இந்த குடும்பத்துக்கும் வேதனையை அனுமதித்தார், அந்த குடும்பத்துக்கும் வேதனையை அனுமதித்தார். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பான ஆசீர்வாதத்தை முதலாவது நாம் சுரந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம அர்ப்பணிக்கணும், கீழ்ப்படிய பண்ணணும். நம்மளை நம்ம முதலாவது கீழ்ப்படிய பண்ணணும். நான் கீழ்ப்படியாமல் உங்களை பார்த்து கீழ்ப்படின்னு சொல்லக்கூடாது. டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன எக்ஸாம், என்ன லெசன்ஸு, என்ன சம்மு அது போட போகிறாங்கன்னு தான் முதல் நாளே அவங்க அலர்ட் ஆகுறாங்க. நைட்டெல்லாம் அவங்களும் அலர்ட் ஆகுறாங்க. காலைல எழுந்து என்ன தான் வீட்டில் வேலைகள் இருந்தாலும், என்ன ரிலேஷன்ஸ் வந்தாலும், அவங்க இன்றைக்கி நம்ம என்ன போடணும், என்ன லெசன்ஸ் எடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன எக்ஸாம் வச்சுருக்கிறோம், இதெல்லாம் எப்படி நம்ம அவங்களுக்கு வந்துட்டு பண்ணணும் அப்படின்றத அவங்க அலர்ட் ஆகிட்டு வராங்க. எதுவுமே அலர்ட் ஆகாமல் வந்தாங்கன்னா, பிள்ளைங்களா படிச்சுக்கோங்க, நாளைக்கு மறக்காமல் படிச்சுட்டு வந்துருங்கன்னு போயிடுவாங்க. அவங்களால, அந்த பிள்ளைங்களால்
எந்த பலனையும் பார்க்க முடியாது. அப்போது பரிசுத்தம் என்பது நம்முடைய ஆண்டவர் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறவர்கள் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இன்று நான் மற்றவர்களுக்கு பேசுவதற்காக என்னை நானே பரிசுத்தமாக்கி கொள்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, அற்புதங்கள் ரொம்ப ஈஸிங்க, ஆனால் பரிசுத்தமாக்கிறது ரொம்ப கஷ்டம். அற்புதம் ரொம்ப 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 ஈஸி, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்போ தெரியுங்களா? நாம் பரிசுத்தமாகும்போது தான். நாம் பரிசுத்தமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களின் பலன் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு அருள் புரிவார். அதான் இங்கே யோசுவா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக அன்பு ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். கிருபை தாங்கட்டும், நன்மை உண்டாகட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.